பப்பாளி காயில கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சின்னதா ஒரு பப்பாளி காய் பறிச்சிடலாம். தோல் சீவி அலசிட்டு கட் பண்ணிட்டு உள்ள சின்ன சின்ன விதையா இருக்கும், அதையும் அலசிட்டு கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை 50 அலசிட்டு குக்கர்ல சேர்த்துடலாம். கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். 1.5 கப் தண்ணி சேர்த்து குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டுடலாம். பப்பாளி காய் ரொம்ப திக்கா இருக்கும், அதனாலதான் நம்ம குக்கர்ல வேக விடுறது. தாளிக்க எண்ணெய், கடவுள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கட் பண்ணிய பெரிய வெங்காயம் 1, வரமிளகாய் 2, கட் பண்ணிய பூண்டு பல் 4, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சத்தூள், வேக வச்சதை சேர்த்து தேவையான கல் உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பப்பாளிக்காய் சாப்பிட நன்மைன்னு பார்த்தீங்கன்னா சருமத்தை பளபளப்பு செய்து இளமையான தோற்றம் தருகிறது, உடலில் புதிய செல்களை உருவாக்கிறது, உடலில் வீக்கம், வயிற்று வலி, மலச்சிக்கல், மூட்டு வலி, கீழ்வாதத்துக்கு பலனளிக்கிறது. பப்பாளிக்காய் கூட்டு ரெடி.